அப்படிதான் வேலை கொடுப்போம். ஓ செக்அப் பண்ணணும். செக்அப் பண்ணுமா? ஆமா. எனக்கு என்னதான் செக்அப் பண்ணுவா? ஏய் ஆளை டெஸ்ட் பண்ணி நல்லவனா கெட்டவனா அப்படின்னு பார்த்து அப்படிதான் வேலை கொடுப்போம். ஓ எங்க பார்க்க போற? எங்கடா பாப்பாங்க? உட்கார வச்சு பார்க்க போறியா, நடக்கிட்டு பார்க்க போறியா, பேச வச்சு பார்க்க போறியா, எப்படி பார்க்க போற ஆள? அகத்தியருக்கு முகத்துல தெரியும்வாங்க, மூஞ்ச பார்த்துதான் தெரியும். எங்க அம்மனி வரியா ஆளை பார்த்தா ஓட்டு தேட பார்க்க ஓட்டு சுட்டு பாதாங்கிற. ஆனா உன் பார்வை சரியில்லையா இருக்குமா? இல்ல என் பார்வை திருட்டு போய் பாக்குற மாதிரி இருக்குற. அப்படியே பாக்குறேன். அதுக்கு பேர் தான் திருட்டு போய் பாருவேன். தம்பி அவ்வளவு தப்பு கணக்கு போடாத. எப்படி? நான் ரொம்ப நம்பிக்கையான ஆள். எந்த விதத்துல? திருட மாட்டேன், திட்ட மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன், வாகன கடத்த கொடுக்க மாட்டேன். வாகன கடத்த கொடுக்காம இருக்க மாட்டேன். வாகன கடத்த கொடுக்காம இருக்க மாட்டேன். ரொம்ப நம்பிக்கையான ஆள். வரம்பா கம்பெனி. அப்படி வரியா? அப்படி வருவது உண்மையானா? எந்த தெய்வத்தை வணங்கணும்? எந்த தெய்வத்தை வணங்கணும் அப்படின்னு கேக்குறேன். ஓர் ஆணை கன்று உமையவள் திருமகனை சீதாகற்பக பேரினால் சித்தி வரும், புத்தி வரும், புத்திர சம்பத்து வரும், சத்தி தரும், சித்தி தரும். அந்த தெய்வம் என்ன தெய்வம்? விநாயகர் பெருமாள் வந்து வழிபாடு செய்ய பெருமாள் எங்கள் பொஞ்சில் தெரிந்தவாறு நாடகத்தில் பெண்கள் விளப்பானாலும் அல்லது செவிதர்கள் விளப்பானாலும் என் தீர்மானம் போரிட்டார் அன்னை தந்தை சகோதரி சகோதரர் மனைவி கண்ணை நாட்டமான தலைவர் கிராம பொதுமக்கள் அனைவருக்கும் ஒரு கோடி வணக்கம். சரிப்பா வேண்டியாகிவிட்டது. நாடகத்தோட விளக்கம் நாடகத்துடைய விளக்கத்தை சொல்வதற்கு கம்பெனி ஆசிரியர் வருவார். நாடகத்தை சொல்லுவார், செவி சாய்த்து கேட்டு தெரிஞ்சுக்கோ. ஆகிட்டா வாங்கய்யா. வணக்கம் 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 வணக்கம். வேண்டியாகிவிட்டது. நாடகத்தோட விளக்கம் நாடகத்துடைய விளக்கம் தேவை. வேண்டுமானதேவெல்லாம் வேண்டியாகிவிட்டது. நாடகத்துடைய விளக்கம் தேவை. தம்பி என்ன ஊர் தம்பி? பொன்னங்குப்பம். இந்த பொன்னங்குப்பம் நன்னகரத்தில் மொத்தம் எத்தனை ராத்திரி? 4 ராத்திரி. 4 ராத்திரி நீ சொன்ன. சாம்பளம் வச்சது 4 ராத்திரி. ஆமா 4 இரவு. அதுல இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட். ஆமா முதல் இரவு. ஆமா முதல் நாள் நாடகம்டா. முதல் இரவு. அதனால் தம்பி என்ன காரணம் தம்பி இந்த ஊர்ல தெருக்கூத்து வச்சிருக்கிற காரணம் சொல்லுங்க. கூத்திரி வச்சா கூட்டம் கூட ஐயா சந்து சந்து மூத்திரத்தை விட்டு அடிச்சுட்டு போலாம். மூத்திரம் விட்டு கூத்து வைக்கிறாங்க, லட்சமா செலவு பண்ணி வந்துக்கிற கூட்டத்தை கும்பலா விட்டு அடிச்சா ஒரு 1/2 காடி கரும்பு பாயும். அந்த கரும்பு விளையுமா தெரியுமா? அந்த கரும்பு விளையுமாடா? விளையாது. அம்மா விசைகள ஓடமுல சக்கரைக்கு மேல கரும்புல உப்பு தான் வரும். அதான் சாயங்காலம் திருவிழா முன்னிட்டு 4 நாடகம் திரௌபதி அம்மனுடைய திருவிழாவை முன்னிட்டு
தம்பி நீடாழி உலகத்தும் மறைநாளோடை நீடாழி உலகத்தில் மறைநாளோடை நீடாழி உலகத்தும் மறைநாளோடை தொற்று நிலை நிற்கவே நீடாழி உலகத்தில் மறைநாளோடை தொற்று நிலை நிற்கவே ஆடாதனா வாழ்வை முனிராஜன் அவர்கள் மகாபாரதம் சொன்னார் ஆடாதனவ வாழ்வை முனிராஜன் அவர்கள் மகாபாரதம் சொன்னார் ஏதாதவனமே நான்கு வேதத்திற்கு சமானமாக ஐந்தாம் வேதமாகிய மகாபாரத காவியத்தை எழுத தொடங்கினார். பார்த்தார்கள் தேவர்கள், முனிவர்கள், சித்தர்கள். ஏனையா நான்கு வேதம் என்பது அது எப்பேற்பட்ட பொருள்? சாதாரணமா பங்காளிக்குள்ளாக நடந்த சண்டை அது மகாபாரதம். இதை கொண்டு போய் நான்கு வேதத்தோடு சேர்க்கின்றீர்களே, இது என்னையா நியாயம்? அதற்கு என்ன சொல்றார் வியாச பெருமான்? முன்னுமா மறை முனிவரும் தேவர் யாவரும் பண்ணுமா மொழி பாரத பெருமைய நான் பகரே. எதற்காக ஏன் இந்த மகாபாரத காவியத்தை எழுதுகின்றேன்? மண்ணுமா அதவன் பெரு சரிதையில் இடைக்கிட வழங்க என்னும் ஆசையால் எம்புவதற்கு செய்தேன். கடவுளா இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய புகழையும் பெருமையும் சொல்வதற்காகத்தான் இந்த மகாபாரத காவியத்தை எழுதுகின்றேன். அப்பேற்பட்ட மகாபாரத காவியத்தை இமாச்சலம் என்ற இடத்தில் 60 லட்சம் செய்யுளா எழுதி முடிச்சாராம். அந்த 60 லட்சம் செய்யுளில் 30 லட்சம் எழுதிய இடத்தில் நின்று விட்டது. 14 லட்சம் பாதாள உலகம் போச்சு. 15 லட்சம் தேவலோகம் போச்சு. ஆனா 1 லட்சம் செய்யுள் தான் இந்த பூவுலகத்திற்கே வந்ததா. இந்த பூலகத்துக்கு வந்தது. இந்த 1 லட்சம் செய்யுளில் கூட 18,700 செய்யுள் தான் புஸ்தகத்துல வெளியிடாச்சா. 18,700 செய்யுள் தான் வெளியிடானது. அப்ப இந்த செய்யுள்களுக்கு எல்லாம் விளக்கம், உண்மையான அர்த்தம் யாருக்கு தெரியும்னு கேட்டா மகாபாரதத்தை எழுதினாரே வியாசர். வியாசருக்கு தெரியுமா? வியாசருடைய மகன் சுகர் பிரமரிஷிக்கு தெரியுமா? விநாயகப் பெருமானுக்கு தெரியுமா? சஞ்சயனுக்கு தெரியுமோ தெரியாதோன்னு எழுதும் போதே அப்பவே எழுதி தெரியுமோ தெரியாது என்று அவர்களே தெரியுமோ தெரியாது அவங்களே தெரியுமோ தெரியாதுன்னு எழுதிட்ட பிற்பாடு நாம் அவ்வளவு கற்றவர் தெரிந்தவர் ஏதோ நம்முடைய சிற்ற அறிவுக்கு ஏற்றவாறு நாடகத்தை நடத்தப்படியா வந்திருக்கோம். நாங்கள் நடத்தக்கூடிய நாடகத்தில் எவ்விதமான பிழை இருந்தாலும் எவ்விதமான குற்றம் இருந்தாலும் உங்க வீட்டுல ஒரு பிள்ளைகள் குற்றத்தை செய்துட்டான், நீங்க எப்படி இழுத்து போட்டு சாத்துறீங்களா? ஆட்டு மாட்டுக்கு லோன் போடுறான், லோன் வாங்கி போச்சுக்கலாம், காசு வாங்கி ஒதுக்கி லோன் போடுறவன் புது போக கிளம்பிடும். அப்படி இல்லைங்க, ஒரு வீட்டுல ஒரு குழந்தை தப்பு பண்ணுதுன்னா அது 2 தட்டு தட்டணும். அப்பதான் நாளைக்கு அந்த தப்பு எடுத்துக்கிட்டு செய்ய. அது மாதிரி நாங்க தப்பு போயிட்டாலும் ஈர்த்து போட்டு வாங்கன்றா சொன்ன முதல்ல வாதியாருக்கு ஒதுக்கி லோன் பாருங்கடா, ஒதுக்கி லோன் போடுறேன் அடிப்பா போல. பிள்ளை தவறு செய்துவிட்டால் தாய் தந்தை கண்டிப்பது உண்டு. மறுபடியும் அதே பிள்ளையை ஆசை அன்போடு கூப்பிட்டு அணைப்பதும் உண்டு. அந்த மாதிரி எங்கள் 16 பேரை உங்கள் வீட்டு பிள்ளை போல் பாவித்து எங்களை பொறுத்து அங்கீகரிக்குமாறு உங்களை இரு கரங்கூப்பி என் சிறந்தாழ்த்தி வணங்குகின்றேன். வணக்கம்.
இன்று இரவு நடத்தக்கூடிய நாடகம் யாதென்றால் நாடகம் என்றால் மகாபாரதத்தில் ஒரு பாகம். மகாபாரதத்தில் ஒரு பாகம். கம்சன் சிசுவதை சிசுவதை கண்ணன் பிறப்பு. கண்ணன் பிறப்பு. கம்சன் சிசுவதை கண்ணன் பிறப்பு. என்ன நாடகம்? பகவான் பிறப்பு. பகவான் பிறக்கிறார். பகவான் பிறப்பு அப்படின்னா கம்சன் வதை. ஆமா, கம்சன் சிசுவதை. சிசுவதை. அதனால் இந்த நாடகத்தில் உண்மைத்தங்கி வரக்கூடிய வடமதுராபுரி பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய உக்கரசேன மகாராஜன் தர்பார் அன்னவரால் மற்றவரும் அறியலாம். உக்கரசேன மன்னன் தர்பார்.
வணக்கம் வணக்கம் வணக்கம். வாங்கோயா, வணக்கம் வணக்கம். டேய் டேய் டேய். வாங்க ஐயா, வணக்கம் வணக்கம். வரக்குள்ளேயே கிருமில பாத்தியா? ஒண்ணு இல்லைங்க. ஐயான்ற வார்த்தை ஆய வாய் தவறி ஆயான்னு வந்து தவறும். சொல்லுங்க. சரி சரி, சபைய பாத்தியா? சபைய பார்த்து எப்படா இருக்கு? லட்சுமி ராஜபுர சபை. சபை ஜலதாரம் எழுக நீரும் ஜலதாரம் எழுக நீரும். ஆகரும் தன்னைச்சார்ந்தார். தன் புலமற்று வெறுப்பதுண்டோ பிறகுடார் தன்னை. புலவர்கள் சபையன் கூடி உண்மையை ஏற்றினார். நலமற்று பொறுப்பதுண்டு நவிததோர் பெரியோர் பெரியோர். இதுல உனக்கு என்ன விளக்கம் புரியுது? ஆகாயத்தில் மேகம் திண்டல் திண்டல் திண்டலா மேகம் பெறும். மேகம் பிறந்தால் மழை வச்சிட்டால் ஜலமானது பெருகி உருண்டு திரண்டு வாய்க்கால் வழியாக வரும், ஓடி வரா. ஆமா. அந்த ஜலம் எப்படி இருக்கும்? அது அசுத்தமான ஜலம். அதே ஜலமானது ஆழியாக சமுத்திரத்தில் இருக்கு. அது எப்படி இருக்கும்? அது பரிசுத்தமான ஜலமா இருக்கா? அது பரிசுத்தமான ஜலம். இந்த அசுத்தமான ஜலம் வாய்க்கால் வழியாக ஓடி ஆழியாக சமுத்திரத்தை தேடி செல்லும். அசுத்தமான ஜலம் வருகிறது. அப்படி என்று அது வேண்டாம் என்று வெறுப்பதில்லை. அது வெறுக்காதுங்க. ஏனென்றால் நம்ம இனந்தானே கெட்டுப்பட்டு நம்மளை தேடி வருகின்றது. அவன் அழகிலா வா வான்னு சேர்த்து கொள்வதை தவிர அது வெறுக்காது. இடம் வருகிறது. அப்படி என்று அழகிலால் அழைத்து இடத்தோட இடம் சேரும். வேண்டாம் என்று கிடையாது. அப்படி பார்த்தியா? கடல் நீர் போல கடலை போல் எவ்வளவு அமைதியாக அடக்க ஆச்சாரத்தில் அமர்ந்திருக்கின்றார்கள். முன்னால் பார்த்தியா? பாஞ்சாலன் புத்திரகாமேட்சி யாகத்தில் பிறந்தவங்க தப்பா? யாகத்தில் நெருப்புல அதனால் அம்மா ஆலயத்துக்கு முன்பதாக சபையை பார்த்தால் கருணை இருக்கும்.
வந்திருக்கிறார்கள். மாதா பிதா குரு தெய்வம். மாதா பிதா குரு தெய்வம். 4 வேதம். 4 வேதம். 6 சாஸ்திரம். 6 சாஸ்திரம். அறிவுக்காக கல்விக்காக கல்விக்காக உன்னத தத்துவம். தெரியாத புராணங்கள் எல்லாம் தீர்க்கிற கற்பனை. பெரியவர்களை பார்த்தியா? ஆமா. எவ்வளவு அமைதியாக அமைதியா. அடக்க ஆச்சாரத்தை வந்திருக்கிறார்கள். அனுமானங்கள் சபை. கரெக்ட். அண்ணனுடைய பாதத்தில் பாதத்துக்கு அம்மா யாகத்தில் பிறந்த பாஞ்சாலி பாஞ்சாலியம்மா. 5 ராஜாக்களுக்கும் தேவி. அழியாத பத்தினி ஆமா. அம்மா பாஞ்சாலி அம்மன் பாதத்தில் நாடகம் அனைவருக்கும் வாத்தியார் அவர்களுக்கும் சிறுவர் வணக்கம். வணக்கம். விளக்கம். அண்ணா தெரியும். சொல்லுங்க. எப்படி விளக்கம்? விவேகானந்த பெருமா முடிந்து விட்டது. பண்டமதுராபுரி மண்டலத்து ஆண்டு வரைக்கும் உக்ராஜான மன்னன் பண்டமதுராபுரி மண்டலம். ஆமாங்க. டேய், ஓ பண்டமதுராபுரி பட்டணத்தை தகத்தோடு மணிமாலம் செய்து வரக்கூடிய செய்து வரக்கூடிய மகாராஜன். உக்ராஜான மகாராஜன். ஏய், ஓ என்னுடைய நாடு இருக்கு. வடமதுராபுரி பட்டணம். கரெக்ட். கட்டப்பட்டு கவிபாடி கட்டுப்படி கழுவாடி. காவி சங்கமர். கோயில் கட்டுமறை. யார் வந்து கேட்டாலும் சரிதான். யார் வந்து எந்த பொருளை கேட்டாலும் சரிதான். இல்லைன்னு சொல்வதே கிடையாது. வாரி 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 குடிக்கிற வேலை தான் இவருக்கு. ஓ போயிடா போயிருக்கோம். ஓ பகல் பூரா நைட்டு பூரா குத்துக்கிட்டே இருப்பாரு. ஆமா. பொழுது வெடிஞ்ச உடனே 2 ரூபாய் கேட்பாரு. பகல் என்ன பொருள் பகலான உடனே 2 ரூபாய் நம்ம கிட்ட சுண்ணாம்பு போட்டு கேட்பாரு. சரி, இப்ப நீ சொல்ற மாதிரி தெரியுதா பையன்? நீ பார்த்தா இல்லை இல்லைங்க. இல்லங்க சுண்ணாம்பு போடுறதுக்கு காசு மட்டும் தான் கேட்பீங்க. நீங்க வாங்கிக்கோங்க சுண்ணாம்பு. அப்படி அல்ல. பொக்கிஷ கலஞ்சத்து சாவி யாரு கிட்ட இருக்கு? ஆறு மூதிட்டு தான் இருக்குது. அவதான முதலமைச்சர். ஆமா. அவங்கிட்ட தான் இருக்கு. ஆமாங்க. நாம தொடர்ந்து அப்படிதான் கொடுக்குறாரு. ஆனால் அரசாங்கம் இவன் வந்து கேட்டா கொடுக்க மாட்டான். ஏன் ஏன்னா என்ன கேட்டா கொடுக்க மாட்டான். கொடுக்க மாட்டேன்னா ஓன் சொத்தால அவர் தானே கொடுக்க வச்சுக்கிறாரு. இல்ல, அவன் கொடுப்பான். என்னுடைய கையொப்பத்தை நாங்க போய் கையொப்பத்தை காட்டுட்டு அவன் நடிகைக்கு எடுத்து கொடுக்கணும். கையில போய் சாவி கொடுத்து வச்சுக்கிற பாருங்க. வா வா. ஆமா. ஆனா களத்துல செங்கோலை தாங்கி நீதி வழிவாமல் அரட்டாட்சி செய்ய வேண்டும் என்றால் முதலாக நாடு பொருத்தம் தேவை. நாடு பொருத்தமா இருந்தா போருமா? நாட்டு கேட்ட மன்னன் பொருத்தமா இருக்க வேண்டும். மன்னன் நாடு பொருத்தமா இருந்தா பட்டாளி மன்னனுக்கு என்ன மனைவி பொருத்தமா இருக்க வேண்டும். அப்படி நாடு மன்னன் மனைவி மனைவி அப்படி இருந்தாலும் இருந்தாலும் அதுக்கு தகுந்த பிள்ளையோ பிள்ளைகள் பொருத்தமா இருக்க வேண்டும். கரெக்ட் கரெக்ட். ஆனால் நாடு வடமதுராபுரி பட்டணம் நீதி வழிவாமல் மரத்தை வச்சு செய்யக்கூடிய உக்கிரஜான மன்னார். என்னுடைய மனைவியோ உக்கிரவல்லி. மனைவி பெயரோ உக்கிரவல்லி. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஏங்க ஓ பசங்குட்டி யாரா இருக்கா? வடமதுராபுரி பட்டணம். நீங்களா நாட்டுக்காரசன். ஆமா. மனைவி இருக்குதுன்றீங்க. அப்புறம் புள்ள இருக்கணுமா இல்லையா? பிள்ளை இருக்காது. அப்படி கால புள்ள குட்டி கேட்பாங்க. பசங்குட்டி இருக்கா? அப்படி கேட்க மாட்டாங்களா? குழந்தைங்க இருக்குதா? ஒரு கூட்டாளி பார்த்துட்டா எத்தனை ஏக்கர் சொத்து இருக்குது, எத்தனை மோட்டர் ஓடுது, எத்தனை கிணறு இருக்குது, எத்தனை கார் ஓடுது, எத்தனை லாரி ஓடுது கேட்பாங்க. அது கேட்க மாட்டாங்க. இடத்த உடனே எத்தனை பசங்க குட்டி இருக்கு, குழந்தைங்க எத்தனை இருக்குது, குட்டி எல்லாம் கேட்க மாட்டாங்க. அதுதான்
அழியாத செல்வம் அது வாழையடி வாழை. ஆமா யுக யுகமாக வருவது வாழை மரத்தை வச்சுட்டா ஆமா அது கீழே வாழை கண்ணுக்கு கீழே கண்ணு முளைக்கும். பக்கம் கண்டு வந்துட்டே இருக்கும். ஆமா அதுதான் அழியாத செல்வமா. செல்வம் அதான் முதல்ல குழந்தை இருக்காப்போ அதான் கேட்பாங்க. அதுதான் கேட்பாங்க. அது நாட்டு பழமொழி. ஆமா அப்படி இருந்தாலும் இருந்தாலும் அற்புதம். ஆனா 2 பெண் குழந்தை. ஓஹோ ரெண்டு பொண்ணு குட்டிக்குதா? இருக்கு. 2 பொண்ணுக்கு தாண்டா. டேய், தேவகி தேவகி ரோகிணி. எனக்கும் கல்யாணம் ஆகல, அவனுக்கும் கல்யாணம் ஆகல. பெண் குழந்தை இருக்குது. இப்பதான் சொல்லி கொடுத்தாங்க. அவன் தான் சொன்னான். அவனுக்கு ஒரே ஒரு கல்யாணம் ஆகலங்க. என்ன கல்யாணம் தான் ஆகல? வீட்டு கல்யாணம். கண்மேட்டி. ஏய். சரி சரி. ஓ ஆனால் நீ சொல்வது மதி. ஓ 2 பெண் குழந்தை இருக்க தவிர ஆமா. வாரிசு பையனா பையன் இரு. உடனே பிளக்கு அடிக்குது. தெரியலையா? என்னடா பெண் குழந்தை தேவகி ரோகிணி இருக்க. அது இருக்கு. சந்தோஷமா சொன்னீங்க. ஐயன் இருக்குதான்னு கேட்ட உடனே நான் உடம்பு மகன் இருக்கா? பேரு வேற சொல்லணும்னா நாவு தடுமாறுது. மாத்திட்டு போயினாவா? ஆமாண்டா. என்ன ஆறுமுகம். கம்சா, மகன் பெயரா கம்சா. ஓ மகளோ தேவகி ரோகிணி, மகனோ 3 பசங்க இருக்க. ஆறுமுகம். ஓ கம்சா நட்டால் கல்லும் கவிப்பாடும் முள்ளும் கூத்தாடும். அப்படியா? ஓ உண்மைதான். அப்படி ஒன்று பையனா? பரவாயில்லடா. ஆனா இப்ப இந்த வீதி இருக்கு என்ன? தெரு இருக்க. ஆமா. அவன் ராஜா விட்டு தம்பி என்னவா? ஆமா. இந்த வீதியில தெருவுல வராரு. அப்படி வராரு உன்ன அந்த தாள் என்ன கதவு கதவு. தடால் துடி. கம்சா வரான். வரோம். அவனு அங்க பார்த்த உடனே இங்க இருக்கிறவங்க எல்லாம் கதை சாத்திக்குவாங்க. கதவை சாத்திக்குவாங்க. பொம்பளைங்க போய் அப்பேற்பட்ட கொடூரமான ஆட்சி. கொடிகோல் ஆட்சி பண்ணி செய்யறான். உண்மைதான். அடிப்பது கொள்ளை. அடிப்பது கொள்ளை, கொள்ளை குடிப்பது கல்லாயம். அடடடடடட, மகன் நண்டா அப்படி உள்ள நடுந்தது. ஆனா அந்த குடிமக்கள் அமர்ந்திருக்காங்க. அமர்ந்திருக்காங்க. எனக்கு வயதாகி விட்டது. அது ஆகிறது. மகனுக்கு பட்டத்தை கொடுக்கலாம், நாட்டை ஒப்படைக்கலாம்னு பார்த்தா என்ன நடக்கும் ஐயா? நாட்டு அவன்கிட்ட ஒப்படைச்சா எப்படி குடிப்பானோ எப்படி அடிப்பானோ அதானே புரியல ஆரம்பம். அவன் கண்டான். அதுதான் பெரிய மன வருத்தம். அதை போல புடுகான புள்ள. குடிக்காத பையன்டா. அப்படி சொல்றான். துடுகான புள்ள உங்களுக்கு போய் போட்டுக்கிறான் நல்லவங்களுக்கு. ஆனா அது அப்படி இருந்தாலும் மகனுடைய கொடூரமான ஆட்சியை பார்த்து கெட்டல் இருக்குன்னு சொன்னேன். ஆமா தேவகி ரோகிணி. அது 10th படிச்சு பாஸ் ஆகி போச்சு. எல்லா வயசு வந்துருச்சியா? பொண்ணு கேக்குறாங்களா இல்லையா? யாரும் பெண் கேட்க வரவே இல்லை. ஓ பொண்ணு கேட்க மாட்டேன்றாங்க. ஓ உங்க வீட்டுல வந்து ஏன் பொண்ணு கேட்க மாட்டேறாங்க? 2 பொண்ணு இருக்கா? ஏய் ஓ ஏன் கேட்க மாட்டேங்கிறப்ப சொல்லி வந்தது தெரியலையா? என்னன்னு? என் மாமன் பேர் கம்சா. கம்சா அவன் பண்றான் அக்குறும்பு. ஆமா எப்படி பொண்ணு வந்து கேட்பாங்க? பொண்ணு கேட்பாங்க. அவன் சும்மா இருப்பானா? அதானே பொண்ணு கேட்பாங்க. வரும்போது எங்கடா வந்து பொண்ணு கேட்கறது உதைப்பான். உதைப்பான். பெண்ணுக்கு படம், முக்கால படம், காதார படம், காலிகை ஓடிச்சானு போனோம். பழம் தான். அந்த பயத்தோட யாரும் அரசாங்கத்துக்கு வந்து எனக்கு இந்த பணக்கார வீட்டுல பொண்ணு போறதா கேட்காத கேள்வியா போயிடுமா? அவங்க கொடுப்பாங்களோ கொடுக்க மாட்டாங்களோ, கொடுப்பாங்களோ கொடுக்க ஐயோ அவன் மாட்டாங்களோ. பணக்கார வீடு. நாம போய் எப்படி பொண்ணு கேட்கறதுக்கு கொடுப்பாங்களோ கொடுக்க மாட்டாங்களோ அப்படியே எண்ணிலே போயிடுவாங்க. யாரும் வந்து கேட்க மாட்டாங்க. அதுக்கு 40 வயசு ஆகிவிடும். அது கேள்வியா போக அதை போல மகளும் அப்படியே பெண் குழந்தையும் கல்விச்சாலையில பாட வாசித்து இப்ப பாஸ் ஆகி போச்சு. வீட்டுலதான் இருக்கு. திருமணமே ஆகல. யாரு வந்து பொண்ணுன்னு கேட்கல. உண்மைதான். அப்படியே கேட்டு வந்தாலும் உங்க மாமன் பேரை கேட்டோம்னா அப்படியே ஓடி போடுறாங்க. ஓ வயசுக்கு வந்த பொண்ணுங்க ஆமா தன் வீட்டுல முந்தாடி போட்டு படுத்தா ஈரத்துணியோட ஆமா 1000 காராமத்து கொண்ட தோசம் அந்த பெத்தவங்களுக்கு சேரும். பாவம் பாவம் அது. என் மாவன் பாவம் தெரியுமா? என்னடா பண்றது? என்னடா செய்வது ஒன்றும் புரியல. ஆமா நாட்டு மக்களுக்கு என்ன கெடுதி வருமோ, எப்படி ஆட்சி அமைப்போம் ஒன்றுமே புரியல. அவன்கிட்ட நாட்டை ஒப்படைச்சிட்டான். பண்றான். உண்மைதான். அது போக மற்ற விபரம் சொல்லுங்க.
ஆறுமுகம். ஆமா. அதனால மகளுக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்கு. எனக்கும் வயதாகிவிட்டது. ஆமா. அரசாங்கம் மகளுக்கு ஒப்படைக்கணும். என்ன இருக்குது தவிர அது வேற நிறைய மன வருத்தத்தோடு இருக்கு. உண்மைதான். அப்படி இருந்தாலும் என் மனைவி இருக்கின்றால் யாரு உக்கரவள்ளி அழைத்து இன்னைக்கு எப்படி உட்கார வச்சு பாதுகாப்பா ஒரு புத்தி வச்சு சொல்லுங்க. அறிமுகம் நீ அரசாங்கத்தை தானே இருக்க. நானும் சொல்லி பாக்குறேன். சொல்லி பாக்குறேன்னு அப்படி சாக்கா சொல்லாத. நான் சொல்றேன் அப்படி சட்டமா சொல்றேன். நான் சொல்றேன் சொல்லி சரி கட்டுறேங்க. மகனுக்கு ஏதாவது ஒரு புத்திமதி. ஆமா. அப்படி அழகாத பிள்ளைங்க இருந்தா ஒரு புத்திமதி பெரிய புத்திமதி தான் சொல்லுவாங்க. ஆமா. அதனால மனைவி இருக்கின்றால் உக்கரவள்ளி. தனி சீக்கிரம் போயிட்டு வா. உக்கரவள்ளி தர்பா.
ஆ